மல்டிபிள் யூசர்ஸோட நம்மளுடைய அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றது ப்ரொவைடட் டேட்டாவை நம்ம வந்து ப்ரோக்ராம்ல எங்குமே கொடுக்க போறது இல்லை. நம்ம டேட்டா பேஸ்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். டேட்டா பேஸ்ல இருந்து ஆத்தென்டிகேட் நம்ம வந்து பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம லாஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா யூசர் டீடைல் சர்வீஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஓன் யூசர் டீடைல் சர்வீஸ். ஆக்சுவலி ஏன் யூசர் டீடைல் சர்வீஸ் கிரியேட் பண்றோம்னா, நம்ம ஒரு ஃபார்ம்ல நம்ம லாகின் பண்றோம்ல, யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதை யார் வெரிஃபை பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த யூசர் டீடைல் சர்வீஸ் தான் அது ரெஸ்பான்சிபிள். சின்ஸ் நம்ம வந்து ஓனா நம்ம வந்து கஸ்டம் கான்ஃபிகரேஷன் பண்றதுனால ஒரு கான்ஃபிக் ஃபைல் நம்ம எழுதியிருக்கோம். அந்த ஃபைல்ல இந்த பீன் டெஃபினேஷன் நம்ம வந்து எழுதுறோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்களா, போஸ்ட்மேன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆத்தரைசேஷன் வில் கோ பேசிக் ஆத். இங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ நம்ம என்டர் பண்ணிருக்கோம்ல, கோலி 1900. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஜாவால எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்க்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்ஆத்தென்டிகேட்டட் ஆப்ஜெக்ட். அன்ஆத்தென்டிகேட்டட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை யார் ஆத்தென்டிகேட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா there is something called as authentication provider. ஸோ அதோட ஜாப் என்னன்னா வெரிஃபை பண்ணும். இது வந்து அன்ஆத்தென்டிகேட்டடா இருக்கு, எல்லாமே மேட்சிங்கா இருந்துச்சுன்னா, டேட்டா பேஸ்ல இருக்க வேல்யூ நீங்க என்டர் பண்ணி மேட்சிங்கா இருந்துச்சுன்னா the object will become an authenticated object. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம எதை வந்து நோட் பண்ணணும்னா, இந்த வேலையை பார்க்குற இந்த அத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் தான். ஸோ அதுக்கான பீன் டெஃபினிஷன் நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளோவாக நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன மாடியூல்ஸாக நம்ம வந்து பில்டு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய செக்யூரிட்டியில். நீங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து புரியும், சீக்வன்ஸ் நம்ம எப்போ இது பண்ணுறோம், ஏன் இது பண்ணியிருக்கோம், இது எப்போ எழுதணும் இந்த கோடுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அட் திஸ் பாயிண்ட் இந்த யூசர் டீடைல் சர்வீஸ் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஆர்எல்ஸ் நம்ம ரிமூவ் கூட பண்ணலாம், பட் நம்ம கமெண்ட் பண்ணிப்போம். ஸோ @bean பப்ளிக் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் ரிட்டர்ன் பண்ணோம். ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைடர். சி டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் நம்ம வந்து பண்ணலாம். நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னு நான் வந்து சொல்லியிருந்தேன், டேட்டா பேஸ்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுவும் நம்ம என்ன டிபிஎம்எஸ் போக போறோம், MySQL போக போறோம். MySQLன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிபிஎம்எஸ் சிஸ்டம். இட்ஸ் டைப் ஆஃப் RDBMS. RDBMSனா உள்ள டேபிள் ஃபார்மேட்ல நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யூ கேன் யூஸ் எனி டிபிஎம்எஸ். மேபி நீங்க NoSQL கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் MySQL வில் பி சிம்பிளர் அட் அ பிகினர் ஸ்டேஜ். ஓகேவா? அதனால நான் வந்து MySQL நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபைன். அதுக்கு நமக்கு ஒரு இது இருக்குது, என்னன்னு கேட்டீங்கன்னா Dove authentication provider னு ஒன்று இருக்கு. ஸோ Dove authentication provider equal to new Dove authentication provider. ஓகேவா? Dove-னா data access layer. ஸோ data access layer which will work with database தான். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம Dove authentication providerக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரொவைடர்ல we have various method. provider dot set password encoder-னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிடலாம். பட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து என்கோட் பண்ண போறதில்ல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பீக்ரிப்ட் பாஸ்வேர்டு என்கோடரோட ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கத்து தர போறேன். ஸோ இப்போ வரைக்கும் டிஃபால்ட்டா நோ ஆப் பாஸ்வேர்டு என்கோடர், நோ ஆப் மை பேட் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ. ப்ரொவைடர் டாட் செட் யூசர் டீடைல் சர்வீஸ். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூசர் டீடைல்ஸோட ரெஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுத்தாகணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை கமெண்ட் பண்ணணும்ல, அதோட அன்யூஸ்ட் இம்போர்ட் இது. எனிவே அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யூசர் டீடைல்ஸ் சர்வீஸ், யூசர் டீடைல் சர்வீஸ். ஓகேவா? @autowide. ஸோ இப்போ பாருங்க, நம்ம இந்த யூசர் டீடைல் சர்வீஸ்க்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கணும். பட் நம்மளால அன்ஃபார்ச்சுனேட்லி நியூ யூசர் டீடைல் சர்வீஸ்ன்னு கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து இன்டர்ஃபேஸ். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? com.example-ல என்னுடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா எனி கிளாஸ் நீங்க வந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம இதுக்கான டெஃபினிஷன் எழுதுறதுனால மை யூசர் டீடைல் சர்வீஸ்.
ஸோ இப்போ பாருங்க, இந்த கிளாஸ் வச்சு நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணனா யூசர் டீடைல் சர்வீஸை, இந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா விச் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் யூசர் டீடைல் சர்வீஸ். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், சின்ஸ் இது நம்ம யூசர் டீடைல் சர்வீஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது நம்மளுடைய கிளாஸ்க்குள்ள நம்ம எழுதணும். இதெல்லாம் ஜாவாவோட ஃபண்டமெண்டல்ஸ். இட் ஹாஸ் ஒன்லி ஒன் மெத்தட், லோட் பை யூசர் நேம். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு மெத்தட் தான், லோட் பை யூசர் நேம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஒரு யூசர் நேம் வந்து கொடுக்கும். அந்த யூசர் நேம் நம்ம என்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த என்டர் பண்ணுறது இங்கே வந்து வந்துடும். நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதை நான் வந்து உங்களுக்கு வந்து கற்றுத்தரேன். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் இது வந்து ஒரு சர்வீஸ்ன்றனால நம்ம சர்வீஸ் பேக்கேஜில் நம்ம வந்து போட்டுடலாம். ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். சர்வீஸ், மை யூசர் டீடைல் சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் வந்து வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. நீங்கள் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணோன்னா நீங்கள் செகண்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது நீங்களும் அப்படியே கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து ஐடியல் வே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ சர்வீஸ்லாம் நம்ம வந்து போட்டாச்சு. பட் நம்ம டேட்டா பேஸோட ஒர்க் பண்ண போகிறதுனால ஒன் மோர் லேயர் விச் இஸ் அ ரெபாஸ்ட்ரி லேயர். ஸோ ஐ வில் கால் ரெப்போ. ஓகேவா? ஸோ டேட்டா பேஸோட திங்லாம் நம்ம எங்கே மென்ஷன் பண்ணுவோம், அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், டேட்டா பேஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. MySQL தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெமோ, நான் ஒரு புது டேட்டா பேஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் டேட்டா பேஸ் செக்யூரிட்டி டெமோன்னு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணோன்னே யூஸ் டேட்டா பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ எதனா டேபிள் இருக்கா, ஷோ டேபிள்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த டேபிளுமே எனக்கு வந்து இல்லை. We will create, you need not worry about. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து லோட் பை யூசர் நேம். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஒரு லேயர் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு ரெப்போ. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ரெப்போக்கு இன்டர்ஃபேஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருந்தேன். யூசர் டீடைல்ஸ் ரெப்போ. ஓகேவா? சின்ஸ் இது ரெபாஸ்ட்ரினால @ரெபாஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்டீரியோடைப் அனோடேஷன்லாம் கொடுக்கணும். நம்ம சர்வீஸ்க்கு கொடுத்துமா, கொடுக்கல. சின்ஸ் இது சர்வீஸ்ன்றனால @சர்வீஸ். நீங்கள் @சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த மை யூசர் டீடைல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட மேனேஜ்டு பிரெயின். ஓகேவா? ரெப்போ பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் அ இன்டர்ஃபேஸ், இன்னொரு இன்டர்ஃபேஸ் அது பண்ணும்போது எக்ஸ்டென்ஸ் JPA சம்திங் கால்ட் அஸ். நம்ம வந்து அந்த டிபெண்டன்சி இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்டன்சிஸ் நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று மேவன் ரெபாஸ்ட்ரி வெப்சைட் போகலாம், இல்லைனா நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப்சைட்கே போகலாம், start.spring.io. ஸோ மேக் ஷுவர் ஜாவா மெவன் உங்களுக்கு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு JPA அண்ட் தென் MySQL. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரெண்டு டிபெண்டன்சி மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த pom.xml இதில் வந்து தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு மறக்காமல் மேவன் ரீலோட் வந்து பண்ணணும். ஓகேவா? அப்போனா தான் இந்த டிபெண்டன்சிஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் டிபெண்டன்சிஸ் ஆட் ஆனோன்னே இப்போ பாருங்கள், நம்ம JPA ரெபாஸ்ட்ரின்னு போட்டோன்னே நமக்கு வந்து சஜஷன் காட்டும். எக்ஸ்டென்ஸ் JPA, my bad, it is not giving suggestion. Extend JPA. So we'll make sure JPA is there or not. So அது நம்ம நீங்கள் எப்படி பண்ணலான்னா, உங்களுக்கு இங்கே எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் லைப்ரரியில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, நமக்கு ஜகார்த்தாலாம் இருக்குது. ஓகே, நான் JPA ரெபாஸ்ட்ரி நான் வந்து போய்கிட்டேன். ஓகேவா? இதுக்கு நான் வந்து ரெண்டு திங் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, டேட்டா பேஸில் என்னுடைய டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் தான் இருக்க போகுது. யூசர்ஸ்ன்றதான் என்னுடைய டேபிள் நேமு. அதுக்கு என்னென்ன ஃபீல்டு நான் வந்து வச்சுக்க போகிறேன்னா, ஜஸ்ட் ஐடின்னு ஒன்று வச்சுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுத்துட போகிறேன். ஐடி வில் பி பிரைமரி கீ. ஓகேவா? ஸோ இது வந்து பிரைமரி கீ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் யூசர் நேம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்.
ஸோ நம்ம ஒன்ஸ் ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன் நம்ம ஒரு டாபிக் வந்து படிப்போம். அப்போ உங்களுக்கு நான் வந்து ரோல்னு ஒரு புது ஃபீல்டு நான் வந்து ஆட் பண்ணுவேன். பட் அட் திஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணே தான். பேசிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம மாடல் பேக்கேஜில் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன், அதுவும் யூசர்ஸ்ன்னு நான் எழுதிக்கிறேன். ஏன் யூசர்ஸ்னா யூசர்னு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்குது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில். ஸோ அது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் நான் யூசர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா @entity. அப்போ தான் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேபிளாக பார்த்தீங்கன்னா மேப் ஆகும், ஓஆர்எம் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ட் ஐடி, private string username, private string password. So every table should have a primary key. So அதனால @id. ஸோ நீங்கள் ஜேபியை யூஸ் பண்ணீங்கன்னா ஓகேவா? சின்ஸ் இது ப்ரைவேட்டில் இருக்கிறனால நம்ம வந்து கெட்டர் செட்டர்ஸ் நம்ம வந்து எழுதணும். ஜென்ரேட் getters and setter for all the variables. ஓகே, getter setters நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா users comma primary keyயோட டைப், primary keyயோட டைப் பார்த்தீங்கன்னா integer. why it is showing? ஓகே, இதோ இப்போதான் நமக்கு பார்த்தீங்கன்னா சஜஷன் கரெக்டாக வந்திருக்குது. my bad, sometimes it happens. ஸோ அதுக்கு தான் நம்ம ஓவர் ஐடியே நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் we should know some spelling. my bad. ஓகே, யூசர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுடைய அந்த கான்ஃபிகரேஷனில் நம்ம வந்து யூசர் டீடைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோமா? ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த யூசர் நேம் இருக்கான்னு நான் வந்து செக் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மெத்தட் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த மெத்தட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் மெத்தட் யார்கிட்ட கால் பண்ணோம்? டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணால் ரெபாசிட்டரி கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணோம். ஸோ அதனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் டீடைல்ஸ் repo @autowide. ஓகேவா? இப்போ ரெப்போ டாட்ல ஃபைண்ட் ஆல் இதெல்லாம் நமக்கு வந்து வந்துடும். பட் நமக்கு தேவையான அந்த மெத்தட் வந்து வரல. என்ன மெத்தட்டு? யூசர்ஸ்ன்றதுல யூசர் நேம் எனக்கு இருக்கு. அந்த யூசர் நேம் வச்சு ஒரு யூசரை நான் வந்து எடுக்கணும். ஸோ அதான் மெத்தட் லோட் பை யூசர் நேம். நான் புரியுதா? அந்த மெத்தட் நமக்கு இன்டர்ஃபேஸில் இல்லாததுனால வேர் இட் இஸ் யூசர் டீடைல்ஸ் ரெப்போல நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இட் ஷுட் ரிட்டர்ன் யூசர்ஸ். என்ன மெத்தட்னா கெட் பை யூசர் நேம். ஸோ இட் வில் அக்செப்ட் யூசர் நேம். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருந்தேன் ஜேபிஏ படிக்கும் போது. இங்கே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்துடும். மேக் ஷுவர் யூசர் நேம் என்ன இருக்கு. இங்கே என்னன்னா நம்ம இங்கே யூசர்ஸ்ன்ற கிளாஸில் யூசர் நேம் வச்சிருந்தோம்ல, அந்த கெட் பை அந்த ஃபார்மேட்டில் வந்து வரணும். ரெப்போ டாட் கெட் பை யூசர் நேம், இங்கே ஒரு யூசர் நேம். ஓகேவா? இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இது எனக்கு ஒரு யூசர்ஸே எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதை நான் வந்து வாங்கிக்கிறேன். யூசர்ஸ் யூசர் ஈக்குவல் டு, புரியுதா? இப்போ எனக்கு யூசர் நல்லா இருந்துச்சுன்னா யூசர் இஸ் ஈக்குவல் டு நல்னா அப்படி ஒரு யூசர் இல்லை என் டேட்டா பேஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டா பேஸில் சில யூசர் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் பிஃபோர் டூயிங் வில் டூ ஒன் திங். ஓகே, நம்ம பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது இல்லைன்னா த்ரோ நியூ யூசர் நேம் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அதை நீங்கள் த்ரோ பண்ணது யூசர் நாட் ஃபவுண்ட். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? யூசரு நம்ம யூசர் டீடைல்ஸ் ஆப்ஜெக்டை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். பட் அட் திஸ் பாயிண்ட் நான் வந்து நல் பண்ணுறேன். ஏன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? யூசர் டீடைல்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் யூசர் டீடைல்ஸ் சர்வீஸ். ஓகேவா? அதுக்கடுத்து ப்ரொவைடரை ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஸ்டில் நம்ம அந்த ஒர்க் பண்ணலை, நம்ம நல்லுன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த யூசர் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அவங்க என்டர் பண்ணதுக்கும் டேட்டா பேஸில் இருக்கிறதுக்கும் அந்த வேலை நம்ம இன்னும் பார்க்கல. பட் அட் திஸ் பாயிண்ட் இது ஓகே. ஸோ நம்ம ரன் பண்ணலாம். எதுக்குன்னா நம்ம டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன்லாம் கரெக்டாக பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. ஓகேவா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டாம் கேட் வந்து ஸ்டார்டட்னு வருது. ஸோ எனக்கு நம்ம அந்த யூசர்ஸ்ன்னு போட்டோம் பார்த்தீங்களா, அது நேரம் டேபிளாக மேப் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த @entity
இது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, வில் செக். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப எந்த டேபிள்ஸுமே இல்லை. இப்போ ஷோ டேபிள்ஸ் கொடுக்கும் போது இப்போ மை பேட் இப்போவுமே எந்த டேபிள்ஸுமே இல்லை. நம்ம இங்கே செக்யூரிட்டி டெமோன்னு மாற்றணுமா நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில்? அப்ளிகேஷன் டாட் ப்ராப், தட்ஸ் த ரீசன். செக்யூரிட்டி டெமோ நம்ம ஓல்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஜேபிஏ டெமோ. அதுவே நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ டேபிள்ஸில் உங்களுக்கு யூசர்ஸ்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம் நம்மளோட யூசர்ஸை. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்டு இருக்குது, ஐடி, பாஸ்வேர்டு, யூசர் நேம். ஸோ அது ஏன் யூசர் நேம் வந்து லாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அவங்க அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வச்சுருக்காங்க. ஃபைன். ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கீ, அதனால் பிஆர்ஐன்னு வந்திருக்கு. ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரிங் தான். ஓகேவா, குட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூசர் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் இன்டு யூசர்ஸ் வேல்யூஸ். ஸோ நம்ம இங்கே நம்ம வந்து ஆட்ரிபியூட்டே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டில் நான் என்டர் பண்ணுற வேல்யூ ஐடி, ரெண்டாவது யூசர் நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். ஸோ ஜஸ்ட் எஸ்கியூஎல் பேசிக்ஸ் தான் இது. ஸோ authn will be my first user and second user will be safe. ஓகேவா, நம்ம பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம செக் பண்ணால் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ப்ரிங் பூட் மூலயமா எப்படி யூசர் ஆட் பண்ணுறது அதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகேவா, குட். இப்போ நம்ம அங்கே நல்லு போட்டு விட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு வரலாம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் டைமிங். செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன், அதில் மை யூசர் டீடைல்ஸ் சர்வீஸ். ஓகேவா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலி வி ஆர் சப்போஸ் டு ரிட்டர்ன் த யூசர் டீடைல்ஸ். ஸோ யூசர் டீடைல்ஸ்க்கான ஆப்ஜெக்டை நம்ம ரிட்டர்ன் பண்ண, அதனை ரிட்டர்ன் டைப்பு. இல்லாத பட்சத்தில் இந்த எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா யூசர் டீடைல்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் நியூ யூசர் டீடைல்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூசர் டீடைல்ஸ் இஸ் அ இன்டர்ஃபேஸ். நம்ம என்ன பண்ணணும், அகெயின் ஒரு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாமா? அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா யூசர் பிரின்சிபல்னு ஒரு நேம் கொடுப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா, ஸோ கரண்டாக வேலிடேட் பண்ணிட்டு இருக்க கிளாஸ்க்கு பேர் வந்து யூசர் பிரின்சிபல். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் நமக்கு எதுக்கான ஆப்ஜெக்ட் நமக்கு இப்போ வேணும், யூசர் டீடைல்ஸ்க்கான ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ அப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் யூசர் டீடைல்ஸ் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் யூசர் பிரின்சிபலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸாக இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் யூசர் டீடைல்ஸ். ஸோ அகெயின் இட் ஹஸ் சம் மெத்தட்ஸ், நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அது மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃபைன். ஓகே, பட் இந்த யூசர் பிரின்சிபலுக்கு நம்ம வந்து நம்ம யூசர் பற்றின டீட்டெயில் அனுப்பணும். அனுப்புனா தான் அங்கே நம்ம வேலிடேட் பண்ண முடியும். ரிட்டர்ன் நியூ யூசர் பிரின்சிபல் ஆஃப் என்னுடைய இந்த யூசர். அதாவது இங்கே ஒரு யூசர் நேம் நம்ம என்டர் பண்ணியிருப்போம்ல, அது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து வாங்குறோம். வாங்கிட்டு அதை நம்ம அப்படியே அனுப்பிச்சி விட்டுறோம். இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துட்றோம். இருந்துச்சுன்னா யூசர் பிரின்சிபலுக்கு நம்ம வந்து அனுப்பிச்சி விட்டுறோம். ஸோ யூசர் பிரின்சிபலில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இது நம்ம வாங்கணும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஸோ யூசர் பிரின்சிபலில் ஒன்று வச்சிடலாம். ப்ரைவேட் யூசர்ஸ் யூசர் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிடலாமா, பப்ளிக் யூசர் பிரின்சிபல். அஃப்கோர்ஸ் இதை நம்ம வந்து ஐடியை வச்சு கூட ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம். எனிவே this dot user equal to user. ஓகே, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டாரும் ரெடி ஆயிடுச்சு. யூசர் நேம் எடுத்துடலாமா, யூசர் டாட் கெட் யூசர் நேம், யூசர் டாட் கெட் பாஸ்வேர்டு. இந்த கெட் யூசர் நேம் கெட் பாஸ்வேர்டு எது போகுதுன்னா டேட்டா பேஸில் வந்து கொரி போகும். ஸோ இது நம்ம வந்து இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் வந்து என்டர் பண்ணது, அந்த என்டர் பண்ணதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம வந்து டிபிக்கு நம்ம இங்கே கொரி போடுறோம். ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகேவா, கிராண்டட் அத்தாரிட்டி. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ரோல்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறது இல்லை.
ஸோ நம்ம யூசர்ஸ்ன்றதே நம்ம வந்து வச்சுக்கலாம், நார்மல் யூசரே. ரிட்டர்ன் நியூ சிம்பிள் கிராண்டட் அத்தாரிட்டி ஆஃப் யூசர். ஓகேவா? why it is showing me error? required type collection provided simple granted. எனக்கு பார்த்தீங்கன்னா adapt using collections dot singleton வருது. ஸோ அதை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைன். ஐ திங்க் we did everything. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது ஒர்க் ஆனோன்னு நான் உங்களுக்கு ரேப் அப் மாதிரி கொடுக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். எனக்கு டாம் கேட் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் ஹோம் பேஜே நம்ம வந்து போகலாம். 8080 பேசிக் ஆத் நம்ம என்ன யூசர் நேம் வச்சுருந்தோம் அது மட்டும் தான் வேலிடேட் ஆகணும். இப்போ கோலின் 1900க்கு பார்த்தீங்கன்னா 401 தான் நமக்கு வந்து வரணும். எஸ் பக்கா 401 அன்ஆத்தரைஸ்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தன் 41. ஸோ அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆகணும். ஆத்தன் 41 எஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக வருது, ஹோம் பேஜ் வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம வேறு ரிசோர்ஸஸ் கூட நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, விச் மீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூசருக்கே எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. வாட் இஃப் இப்போ நான் ஆத்தனுக்கே நான் பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தேன்னா சென்டுன்னு கொடுத்தேன்னா ஸ்டில் இட்ஸ் அன்ஆத்தரைஸ்ட். ஸோ மேக் ஷுர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டும் கரெக்டாக இருக்கணும், யூசர் நேமும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போனா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் வந்து ஆகும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணலாம். சேஃப் 4-2 போடணும். ஸோ எனக்கு செகண்ட் ரெக்கார்டுக்கும் எனக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ நம்ம இப்போ வரைக்கும் யூசர் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆன யூசரை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வரைக்கும் கோடு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, புதுசாக எப்படி நம்ம ஒரு யூசரை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது நம்மளுடைய டேட்டா பேஸில், அதாவது ரெஜிஸ்டரிங் ஏ யூசர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா டீக்ரிப்ட் பாஸ்வேர்டு என்கோடர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பாருங்க இப்போ வரைக்கும் நம்ம பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இது நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக சிம்பிள் பாஸ்வேர்ட் 4122 எடுத்திருக்கேன். பட் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டே ஸ்டோர் பண்ணாலும் என்னுடைய இந்த டேட்டா பேஸை வந்து சம்ஒன் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிடும். நீங்கள் ஒரே பாஸ்வேர்டு மல்டிபிள் இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரச்சனையில் இருக்கீங்க. யுவர் டேட்டா இஸ் கெட்டிங் லீக். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் இன் பிளெயின் டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹேஷை மட்டும் நம்ம டிபியில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த ரெண்டு இது நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா குயிக் ஓவர்வியூ மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா அன்ஆத்தென்டிகேட்டட் ஆப்ஜெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் போனோடனே ஒரு ஃபார்ம் மாதிரி வருது இல்லை, யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு அங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அன்ஆத்தென்டிகேட்டட் ஆப்ஜெக்ட். அது பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங். அத்தென்டிகேஷன் ப்ரொவைடருக்கு என்ன தேவை? யூசர் டீடைல் சர்வீஸ் தேவை. சின்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்ன்றனால நம்ம ஒரு கிளாஸ் நம்ம வந்து அதுக்கு வந்து கிரியேட் பண்ணோம், அதனுடைய ஆப்ஜெக்டை நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். பட் அதில் ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா லோட் பை யூசர் நேம். அது என்ன தேவை? யூசர் டீடைல்ஸ் தேவை. ஸோ இன்டர்ன் இதில் பார்த்தீங்கன்னா லோட் பை யூசர் நேம்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு, கரெக்டா? அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? யூசர் டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சு. யூசர் டீடைல்ஸில் சில மெத்தட்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யூசர் பிரின்சிபல்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சோம். இம்ப்ளிமெண்ட் யூசர் டீடைல்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளோ போச்சு. அண்ட் பாஸ்வேர்டு என்கோடர் பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கொடுத்துருப்போம். நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம்? டிஃபால்ட் நோ ஆப் கொடுத்துருந்தோம். நோ ஆப் பாஸ்வேர்டு என்கோடர் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? அடுத்து யூசர் டீடைல் சர்வீஸ் நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. நம்ம வந்து நம்மளுடைய ஓன் யூசர் டீடைல் சர்வீஸ் தான் நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டோம் யூசர் டீடைல் சர்வீஸ். சின்ஸ் யூசர் டீடைல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒரு கிளாஸ் ஓன் கிளாஸ் கிரியேட் பண்ணோம், மை யூசர் டீடைல் சர்வீஸ்னு. அதை நம்ம வந்து யூசர் டீடைல் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன பண்ணோம்? 100% இதில் என்னென்னலாம் மெத்தட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அந்த டிக்ளேர் பண்ணதுக்கு நம்ம டெஃபினிஷன் ப்ரொவைட் பண்ணோம்.
லக்கிலி ஒரே ஒரு மெத்தட் தான் லோட் பை யூசர் நேம். அதுக்கு நம்ம டெஃபினேஷன் எழுதியாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேமை வாங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பர்டிகுலர் யூசர் நேமை நம்ம டிபிலேருந்து எடுக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னுடைய ப்ரௌசரில் போகிறேன், லோக்கல் ஹோஸ்ட் 8080. ஸோ இங்கே நான் இப்படி ஆத்தன் நான் கொடுக்குறேன்னா அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எனக்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ பாஸ் ஆகிற யூசர் நேமை வச்சு நான் என் டேட்டா பேஸ்க்கு நான் வந்து query போடுறேன். எப்படின்னா select star from users where username equal to, எப்படி போறேன்னா பேசிக்கா select star from users where username equal to authn. ஸோ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு query தான் நான் போடுறேன். எனக்கு இந்த யூசரோட என்டையர் ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த யூசர்ஸ்ல அதை நான் வாங்கிட்டேன். சப்போஸ் இல்லாத யூசர் நேம் நான் இங்கே கொடுத்துருந்தேன், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருந்தேன்னா எனக்கு அந்த யூசர் நேம் வந்து என் டிபியில் இல்லை. ஸோ அப்போ இந்த டைத்தில் யூசரில் நல்லுன்னு வேல்யூ இருந்திருக்கும். ஸோ அப்படி நல்லு இருந்துச்சுன்னா நம்ம இந்த யூசர் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறோம். த்ரோ பண்ணுறதுக்கு நம்ம த்ரோ கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் எக்ஸப்ஷன் அண்ட் பேசிக்ஸில் கற்றுக் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு. யூசர் நாட் ஃபவுண்ட்னு ஒரு மெசேஜ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அல்டிமேட்லி நமக்கு யூசர் டீடைல்ஸோட ஆப்ஜெக்ட் தேவை. பட் அகெயின் யூசர் டீடைல்ஸ் இஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ அதான் இந்த டயக்ராமில் நான் சொன்னேன். யூசர் டீடைல்ஸ் இன்டர்ஃபேஸ்ன்றதுனால நம்ம ஒரு கிளாஸ் வச்சிருந்தோம் யூசர் பிரின்சிபல்னு சொல்லிட்டு. அது ஏன் சார் யூசர் பிரின்சிபல்னு நேம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஸ்டாண்டர்ட் படி அதுதான் வைக்கணும். கரண்ட்லி வேலிடேட்டிங் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால யூசர் பிரின்சிபல்னு நம்ம வந்து வச்சோம். யூசர் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூசர் டீடைல்ஸ். ஏன் யூசர் டீடைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? பிகாஸ் வி நீட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் யூசர் டீடைல். அதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். சின்ஸ் நம்ம அது இன்டர்ஃபேஸ்ன்றதுனால நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா you are returning a user details. ஸோ அதனால தான் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூசர் டீடைல்ஸை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே நம்ம யூசர் இருக்குல்ல, அந்த யூசர் இங்கே பாஸ் பண்ணிவிடுவோம். பாஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் செட்டப் பண்ணணுமோ அதை வெரிஃபை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடும். கெட் பாஸ்வேர்டு வந்துடும், கெட் யூசர் நேம் வந்துடும், அண்ட் தென் கிராண்டட் அத்தாரிட்டி நம்ம வந்து பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ போகுது. 2 இடம் நம்ம வந்து பண்ணோம். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும். ரெஜிஸ்டர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டை தூக்கி டேட்டா பேஸில் போடக்கூடாது. இன்ஸ்டெட் ஹேஷிங் அல்காரிதம். ஸோ ஹேஷ் தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறது யார்? அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர். அந்த அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர்லுமே கூட பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து அந்த பிகிரிப்ட் அதுக்கான கோட் தான் இங்கே எழுதணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நெக்ஸ்ட் வீடியோ வில் பி அ வெரி ஈஸி வீடியோ. ஸோ நீங்களே கூட பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ டு வாட்ச் ஃப்ரம் த பிகினிங் அகெயின். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஷுர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ